வணக்கம். நாங்க வேம்பு ஹெர்பல்ஸ்லேருந்து பேசுகிறோங்க. இப்போது இந்த ஜூன் 2024 24th அன்னைக்கு 24/7/2024 எங்களோட வேம்பு ஹெர்பல்ஸ் வந்து 4th இயர் முடித்து 5th இயர் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான பூஜைகள் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆல் டைம் ஃபன்னாக தான் இருக்கும். ஒரு பூஜை பண்ணினாலும் சரி, என்ன பண்ணினாலும் எப்போவுமே அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன காமெடி. இவங்க தனாக்கா எப்போவுமே கம்பெனியில் ஏதாவது ஒரு சலசலப்பு, ஒரு காமெடி, ஒரு சிரிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதாவது கேமரா எடுத்து ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா உடனே அவங்க பண்ணுற ஒர்க்கை விட்டுட்டு அந்த கேமராவே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப வெள்ளந்தியான ஆட்கள் எங்ககிட்ட ஒர்க் பண்ணுற அக்காங்க எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையாக, எல்லா ஒர்க்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. டெய்லர் அக்கா சொல்லவே வேண்டியதில்லை, பயங்கரமான ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு. அவங்க ஆன் டைமில் அவங்களுக்கு கொரியர் போட்டுருணும். இப்போ வந்து அக்காங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறேன் பாருங்கள். ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக இப்படி கிழக்க பார்த்து நில்லுங்க அப்படின்னா என்ன பார்க்காம அப்போ கூட கேமராவே தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருப்பாங்க. நல்ல வியாபாரமாகணும். அவங்கக்கிட்ட அப்படியே மனநிறைவாக ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. ஆசீர்வாதம் வாங்கின கையோட அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த கிஃப்ட்டை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிஃப்ட்டை எடுக்க போயிட்டேன். அப்படியே தீபாக்கா வந்து எங்கள் கம்பெனியில் என்னென்ன சாமி இருக்கோ அந்த சாமியெல்லாம் அப்படியே காமிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க எங்களோட குலதெய்வம் பொன்காளியம்மன். தேங்க்யூ ஸோ மச். அக்காங்களுக்கு நான் கிஃப்ட்டு ரெடி பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்கள்ல, அது வந்து பட்டர்ஃப்ளையில் மிக்ஸி வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து அக்காங்களுக்கு தெரியாது. அந்த அன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அக்கா 3 பேர்த்து வீட்லேயுமே ரொம்ப கஷ்டம்தான். 3 பேருமே வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து தான் குழந்தைங்கள வளர்த்திட்ருக்காங்க. அதனால் என்னால் முடிஞ்சது சின்ன சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பேன். இந்த ஆனிவர்சரிக்கான கிஃப்ட் வந்து பட்டர்ஃப்ளை மிக்ஸி.